ஆவாததுன்னா இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்ப நம்ம அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ எப்படி ஈஸியா டிசால்வ் பண்ண முடியும்? எப்படி அந்த அந்த ஃபார்மேஷன்ஸ நம்ம தடுக்க முடியும்? கிறிஸ்டல் ஃபார்மேஷன எப்படி தடுக்க முடியும்னு நம்ம கொஞ்சம் நேச்சுரலான ஹோம் ட்ரீட்மெண்ட் மூலமா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சில ஃபுட்ஸ வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினா யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் அண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு சில சில முக்கியமான காரணம் எதனால வரும்னா, அதிகமான ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்கிங் ப்ராப்ளம் ஆல்கஹால் இன்டேக் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் சீக்கிரமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தா அதை நிச்சயமா கட் பண்ணிடணும். ஏன்னா பிளட்ல ஆல்கஹால் கலக்கும் போது இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அதிகமான லெவல் டெபாசிட் ஆகும். ஸோ கிட்னினால அதை எக்ஸ்கிரீட் பண்ண முடியாம தான் அது வலிகளாக நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு ஏற்படுது. அப்புறம் இந்த யூரிக் ஆசிட் இருக்கிறவங்க எக்கு கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். அது சீக்கிரமா டைஜஷன் ஆகாது. அதே மாதிரி ரெட்